தேனியில முன்னாள் முதல்வர் OPS செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலிருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை தெரிவித்திருக்கிறார். ஒரு ஆளுமிக்க தலைவர் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினா அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பது நிறுவனம். ஆகவே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியாகத்தான் அரசியலில் நிலை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு அழைத்திருக்கிறீர்களா? செய்தியாளர் சந்திப்பை அழைத்திருப்பது நோக்கம் பழனிசாமி இன்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை. அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் முதல் கேள்வியும் தவறானது, இப்பொழுது கேள்வியும் தவறானது. நான் அதிமுகவின் தொண்டனாகவே திமுகவில் தொண்டனாகவே இணைந்திருக்கிறேன். தளபதி அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வெளியிடும்போது யாரெல்லாம் வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தாலும் அவர் தான் தேர்தலில் தகுதியுடையவர்கள் என்பதை தெரிவித்தார். எனது சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்களில் 58 தொகுதி இருக்கிறது. இந்த 58 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றங்களோ மாபெரும் வெற்றி அடையும் என்று மக்கள் கருதாக அமோக ஆதரவு இருக்கிறது. தளபதி உத்தரவிட்டால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 210 தொகுதிகளில் வெல்லும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன். 2017 நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஆக ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நீண்ட காலமாக அந்த போடி தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் உண்மை பேசுகிறீர்கள், சில நேரங்களில் வேறு மாதிரியாக திருப்பி பேசுகிறீர்கள். நான் ஜோடி சட்டமன்ற தொகுதியில் 2017 முதலாக இந்த தேர்தல் களத்தில் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறேன். டாப் ஸ்டேஷனுக்கு ரோடு போடப்படும் என்று அறிவித்திருந்தேன். அது மட்டும்தான் இல்லை. ஏன் என்று சொன்னால் அதனுடைய கிராடிஷன் ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதியாக இருந்ததால் 3-4 சர்வேகள் நடத்தப்பட்டது. ரோடு போடுவதற்குரிய வசதிகள் இல்லை. அதனால தான் அந்த காலத்திலே ரோப்கார் மூலமாக தேயிலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருந்தது என்பதை தெரிவித்துள்ளேன். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சொல்லப்படாத அனைத்து கோடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ளேன். முக்கியமா மாம்பழ ஒரு சீசன் வரக்கூடிய விவசாயிகள் ஒரு மாம்பழ கூழ் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சாக்க அது ஏற்கனவே மாம்பழக்கூழ் தொழிற்சாலை இங்கே நிறுவதற்குரிய ஆயத்தமான அடிப்படை ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் 50% மானியம் அரசின் மூலமாக தருவதாகவும் சொன்னோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.